கென் கருணாஸோட யூத் மூவிக்கான அடுத்த சிங்கிள் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. மார்ச் 19 மூவி ரிலீஸ் ஆகும். யோகி பாபுவோட அடுத்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு வரப்போகுது. மேபி நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. சுரேஷ் சங்கையா டைரக்ஷன்ல நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் பண்றாரு. யோகி பாபு லீடா பண்றாரு. லோக் 2 படத்தோட ஷூட்டிங் பத்தி கல்யாணி பிரியதர்ஷன் அபிஷியலா இப்ப சொல்லிருக்காங்க. ஏன்னா இந்த மூவிக்கான ஷூட்டிங் இந்த வருஷம் செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆகும். அவங்களும் அந்த மூவில இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ எப்படி இந்த வருஷம் செப்டம்பர்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த வருஷம் சம்மருக்கு மூவி ரிலீஸ் ஆகும். கார்த்தியோட மார்ஷல் மூவிக்கான ஃபைனல் ஸ்கெட்யூல் ஷூட்டிங் இந்த மாசத்தோட கடைசியில ஸ்டார்ட் ஆக போகுது. ராமேஸ்வரத்துல இந்த ஃபைனல் ஸ்கெட்யூல் ஷூட்டிங் போகும். அங்க இதுக்கான செட் ஒர்க் எல்லாமே கூட போய்கிட்டு இருக்கு. சோ செட் ஒர்க் முடிச்சிட்டு இந்த மாசத்தோட கடைசியில ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். சூப்பர் ஸ்டார் அண்ட் ஜாஃபர் சித்திக் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஜாஃபர் சாதிக்கு ஜெயிலர் 2 மூவில இருக்காரு. அவருக்கான போர்ஷன் இந்த மூவில முடிஞ்சு போச்சு. இந்த வருஷம் ஜூன்ல மூவி ரிலீஸ் ஆக போகுது. சீக்கிரமே அப்டேட் எதிர்பார்க்கலாம். அஜித்தோட AK-64 மூவில மோகன்லால் ஒரு முக்கியமான ரோல் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு நான் சொல்லிருப்பேன். இப்போ இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் இது இல்லாம ஸ்டீலிலாவும் நடிக்க போறது நியூஸ் வந்திருக்கு. அனிருத் மியூசிக் பண்ண வாய்ப்பு அதிகம்னு சொல்லப்படுது. மோஸ்ட்லி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாசமே இந்த மூவிக்கான அப்டேட் வந்துடும். வேணும்னே தாய் கிழவி படத்துக்கு கூட திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணி கிளாஷ் விட்றாங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. திரைப்படம் எப்ப ரீரிலீஸ் பண்றாங்கன்னு நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இது. ரீரிலீஸை தள்ளி வச்சு இப்பதான் February 27 வந்திருக்கு. சோ இது அவங்க வேணும்னு விட்டதெல்லாம் கிடையாது. தசாவதாரம் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் ஹிட் தான். 7G ரெயின்போ காலனி 2 ரிலீஸ் டேட்டை பத்தி கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இதை பத்தி ரீசெண்டா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். சோ பார்க்காம இருந்தா அதுல பாருங்க. இந்த வருஷமே படம் ரிலீஸ் ஆகும்னு தான் சொல்லிருக்காங்க. டீடைல்டா அந்த வீடியோல இருக்கும் பாருங்க. துருவிக்ரமோட அடுத்த படம் டைரக்டர் தெலுங்குன்னு சொல்றீங்க. அப்ப படம் தெலுங்குல ஷூட் பண்ணுவாங்களா தமிழ்ல ஷூட் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்காரு. இது தமிழ் தெலுங்கு பைலிங்கல் மூவி தான். சோ தமிழ் அண்ட் தெலுங்குல மூவிக்கான ஷூட்டிங் நடக்கும். தமிழ் அண்ட் தெலுங்குல மூவி ரிலீஸ் ஆகும். இதுல 2 கொஸ்டின் இருக்கு. இதுல ஒரு கொஸ்டினுக்கு தான் எனக்கு அப்டேட் தெரியும். சர்வர் சுந்தர மூவியா ரிலீஸ் ஆகல அப்படின்னா அதுக்கான ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆகல. அதனாலதான் மூவி இன்னும் ரிலீஸ் ஆகல பொங்கலுக்கு. இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அயலான் 2 வரப்போறதா நியூஸ் வந்துச்சு. அவங்களும் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த படம் டேக் ஆஃப் ஆகல. லோகேஷ் எஸ்கே கம்பா வருமாங்கிறதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மூவிக்கான வசூல் ஸ்கிரீன்ல நான் போடுறேன். இப்ப எல்லாம் ஒரு மூவிக்கான வசூல் வச்சுதான் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு முடிவு பண்றாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வசூல் வச்சுதான் ஒரு படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு முடிவு பண்ண முடியும். படத்தை எடுத்தவருக்கும் படத்தை வாங்கினவங்களுக்கும் அந்த படம் லாபத்தை கொடுக்கல அப்படின்னா அந்த படம் எப்படி ஹிட் ஆகும்? வசூல் வச்சுதான் அந்த படம் ஹிட்டா ஃபிளாப்பாங்கிறத முடிவு பண்ண முடியும். இதை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ரீசெண்டா. சோ செக் பண்ணி பாருங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஒரு சிலர் தப்பாவும் சொன்னீங்க. ஆன்சர் சரவணன் இருக்க பயமேன். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.